கைராசி குடும்பம்னா ஏன் புருஷன் சிவஞானம் மட்டும்தான். இந்த மனுஷனை கடைசி வரைக்கும் சாய்க்கவும் முடியாது, சாய்க்கவும் விடமாட்டா இந்த மீனாட்சி. அத ஞாபகம் வச்சுக்கோ. மடி மீனாட்சி, என்னடா ஏன் இப்படி இருக்கிற? போன காரியம் என்னாச்சு? போறப்போ வீரமணி கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல. ஏன் அண்ணி, ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? அவங்க பிரச்சனை பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல சாந்தி. ஆனா நம்ம சரவணன் இருக்கானே, அவன் ஒருத்தன் போதும். என்னம்மா என்ன அந்த சுற்ற முடிக்கார என்ன செஞ்சா? என் புருஷனையும் என்னையும் கேவலமா அசிங்கமா பேசிட்டாமா. அவன் பேசுற வரைக்கும் மத்தவங்கள வேடிக்கை பார்த்தாங்களா? மத்தவங்கன்னா யார கேக்குற சாந்தி? சண்முக அண்ணன் தான். வழக்கம் போல அவர் எதுவுமே பேசாம தனியா நின்னுட்டு இருந்தாரு. என்னம்மா இது? ராஜேந்திர மாப்பிள்ள தான் அங்க வந்திருந்தாரு. அம்மா, அதுதான் ரொம்ப அநியாயமா இருந்துச்சு. அவர் எதுவுமே பேசாம ஓரமா நின்னுட்டாருமா. என்னம்மா என்ன சொல்ற நீ? ராஜேந்திர மாப்பிள்ள எதுவும் பேசலையா? அவர் ஒருத்தர் 100 பேருக்கு சமமாச்சமா? அவர் எதுவுமே பேசாம சராசரி மனுஷ மாதிரி ஓரமா நின்னுட்டு இருந்தாருமா. அட பாவி. ஆனா அவருக்கும் சேர்த்து வச்சு அவர் பொண்டாட்டி வைஜெயந்தி இருக்கால, அவ மொத்தமா பேசிட்டாமா. பேசிட்டா. அவ எதுக்கு அங்க வந்தா? வந்தாளே, வந்தா. வீரமணி அவ பேச்ச கிட்ட தானே பேசிட்டு இருக்காரு. என்னமோ பெரிய மகாராணி மாதிரி பேசுறா. நம்ம சரவண அவங்க கிட்ட பவ்யமா பேசிக்கிட்டு இருக்கான். கைராசி குடும்பத்தோட தன்மானத்தை எல்லாத்தையுமே மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டாங்கம்மா. ஐயே, இந்த ராஜேந்திர மாப்பிள்ள ஏன் இப்படி ஆனாருன்னு எனக்கு புரியலையே. என்னன்னா என் புருஷன் மூலமா தான் அவங்க எல்லாம் வளர்ந்தாங்க. என் புருஷன் பின்னாடி அவங்க வந்தவங்கம்மா. ஆனா நன்றி கிட்ட தனமா இன்னைக்கு அவங்க பேசுனதெல்லாம் என் காதுல கேட்க முடியலம்மா. இதுக்குதாமா நான் மட்டும் அங்க வந்திருந்தேன்னு வச்சுக்கே, அவங்கள அப்படியே நார கிழிச்சு போட்டிருப்பேன். அங்க ஒண்ணும் நடந்திருக்காது. அவங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் வந்திருக்காங்க. வீரமணி எங்க கூட அடிதடி பண்ற நோக்கத்தோட தான் வந்தாங்கம்மா. என்ன சொல்ற நீ? இதுக்குதான் இந்த புள்ள அப்பவே சொன்னா அங்க போக வேண்டான்னு. கேட்டியா நீ? இங்க பாருங்க, போகலன்னா இன்னும் பிரச்சனை ஆயிருந்திருக்கும். அவங்க பண்ண விஷயம் எல்லாம் என்ன அப்படியே புரட்டி போட்டுருச்சுமா. என் மனசுக்குள்ள ஒரு வெறி உண்டாக்கி இருக்கு. இன்னைக்கு சொல்றேம்மா, கோடி பேர் எதிர்த்து நின்னாலும் சரி, என் புருஷன் தான் சங்க தலைவர். அவர் தான் வருவாரு, வரணும், வர வைப்பேன். ஏய், போதுண்டா போதுண்டா. இந்தா மச்சி. சேஸ்ரா மச்சி. சேஸ்ரா மச்சி. பாண்டே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த சிவஞானம் மறுபடியும் சங்க எலெக்ஷன்ல நிக்கிறாராமே. ஆமாண்டா, நான் கூட கேள்விப்பட்டேன். பாவண்டா அந்த மனுஷன். எக்கச்சக்க குடும்ப பிரச்சனை.
சொத்து தகராறுக்காக பாவம் நடுரோட்டுக்கே வந்துட்டாரு. அது மட்டும் இல்லடா பாண்டி, சடகோபம் கொலை கேஸ்ல சண்முகம் மாட்டிக்கிட்டாரு. அந்த பழி அந்த குடும்பத்து மேல இருக்குதாமே. ஆனா அந்த மனுஷன் ரொம்ப நல்லவர்னு வெளியில பேசிக்கிறாங்கடா. பாவம் அந்த மனுஷனுக்காடா இவ்வளோ கஷ்டம். என்னடா பாண்டி இப்படி சிரிக்கிற? என்ன சொன்ன? இல்ல, தலைவர் பாவம் நடுரோட்டுக்கு வந்துட்டாருன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு ஏதோ சொன்னியே. நீ என்ன கேக்குற? புரியல. சடகோபம் கொலகேசன் ஏதோ சொன்னியே. ஆமாடா, அந்த குடும்பத்து மேல பழி இருக்குதுன்னு சொன்னேன். சடகோபனை கொலை பண்ணது யாருன்னு தெரியுமா? அடா, அதான் அந்த சண்முகம் கொலை பண்ணான்னு அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் இப்ப ஜாமீன்ல கூட வெளியே வந்தானே. நீ வேற. கொடா முட்டா போயில. ஒரு உண்மையை சொல்லிட்டா, சடகோப்பனை கொலை பண்ணதே நான் தான். என்னடா சொல்ற? என்ன சாகா இருக்கா? நான் தான்டா அந்த ஆளை கொன்னேன். டேய், என்னடா சொல்ற? நீ அந்த கொலையை பண்ண? டேய், அவனுக்கு நீதான்டா எல்லாமே பண்ண. நீதான்டா அவனுக்கு ரைட் ஹேண்டு. நீ எதுக்குடா அவனை கொலை பண்ண? சொன்ன பாரு, ரைட் ஹேண்டா இருந்தேன்னு. அதான்டா தப்பா போச்சு. அப்படி இருந்ததுனால தான் ரைட் ஹேண்டை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சான்டா அவன். என் தங்கச்சி கல்யாணம் பேசி முடிச்சாச்சுடா. அந்த நேரம் பார்த்து என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்டா சடகோப்பன். அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அவங்ககிட்ட பேச போனேன். டேய், நான் தான் போன வாரமே சரி பண்ணிட்டேனப்பா. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி சரி, நீ போனை வை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பை. டேய் பாண்டியா, வாடா. அப்புறம் நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன். எப்படி இருக்க? ஏன்னா அப்படி பண்ணீங்க? உங்களுக்கு எவ்வளோ வேலை பார்த்து கொடுத்துருப்பேன். எல்லாத்துக்கும் சேர்த்து கழுத்து எடுத்துட்டீங்களே. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. நினைச்சால ரத்தம் கொதிக்குதுண்ணா. என்னடா பண்ண? என்னடா விஷயம்? நான் என்னடா பண்ணேன்? ஏன் இப்படி உள்ள மாதிரி கொதிச்சிட்டு இருக்க? முதல்ல ரிலாக்ஸ் ஆகடா. வா. உனக்கு கேட்டதெல்லாம் சப்ளை பண்ணியிருக்கேன். நீ சொன்ன ஆளுங்களை போட்டு தள்ளியிருக்கேன். எத்தனையோ தடவை ஜெயிலில் இருந்திருக்கேன். உனக்காக பண்ண அவ்வளோ விஷயத்தையும் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் மறைச்சிருக்கேன். என்ன சொன்னாலும் பண்ணுறேன்னு உனக்கு அடிமை மாதிரி இருந்திருக்கேன். கடைசியில் எங்கள் வீட்டிலே கை வச்சிட்டேனே, அதுவும் ஏன் தங்கச்சிய. அவன் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராகிட்டேனே. நினைச்சாலே மனசு கொதிக்குதுண்ணா. இந்த பாரு, நான் வேணும்னு பண்ணலடா. பொண்ணு பார்க்கறதுக்கு லட்சணமா கண்ணுக்கு அழகா லட்டு மாதிரி இருந்தா, ஏதோ சபலப்பட்டு போயிட்டேன், தொட்டுட்டேன். இதுக்கு போய் மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு பேசிட்டு இருக்கேன். இதுக்கு போய் மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு பேசிட்டு இருக்க. உங்ககிட்ட கேட்டு வாங்கியிருக்கணும். இப்போ ஒன்றும் கெட்டு போகலடா. என்ன ரேட்டுன்னு சொல்லி செட்டில் பண்ணிடுவோம். நிறுத்துற போதுன. அடியாளு கூலிக்கு மாரடிக்கிறவனு கேவலமா நினைச்சுக்காத. வயிற்று பொழப்புக்கோசரம் தான் உன் கையை நான் எதிர்பார்த்திருந்தேன். நீ சொல்றதெல்லாம் பண்ணலாம். ஆனா எங்களுக்கு குடும்பம், குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு. வெக்கம், மானம், சூடு எல்லாம் இருக்கு. அக்கா தங்கச்சிங்க இருக்காங்கண்ணே.
அவங்க மானத்தை விட்டு பொழப்பு நடத்தணும்னு அவசியம் கிடையாது. என் குடும்பத்தில் அவள் தான் ஒரே பொண்ணு. கல்யாணம் பண்ணணும், காட்சி பண்ணணும்னு ஆசையாக இருந்தேண்ணே. எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டேனே. நினைச்சாலே மனசு ஆற மாட்டேங்குதுண்ணே. பாண்டியா, ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இதான் பொண்ணு பார்க்குறதுக்கு லட்சணமாக லட்டுமே இருந்தா, ஏதோ சபலப்பட்டு ஆசைப்பட்டு தொட்டுட்டேன். இதுக்கு போய் மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு குதிச்சுட்டு இருக்க. இதை பாரு, வேற எவனாவது என் முன்னாடி இப்படி பேசியிருந்தா அவனை வெட்டி போட்டிருப்பேன். ஒன்றா போய் சரி வர. இதை பார், பணம் இருக்கிறவன் வசதி இருக்கிறவன் ஊருக்குள்ளே அப்படி இப்படி தான் இருக்க செய்வான். இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகலாமா? ஒன்று பண்ணு, நாளைக்கு வந்து தோப்பில் பார், போயிட்டு நாளைக்கு வா போ. இந்த மானங்கிட்ட பொழப்பு எனக்கு தேவையில்லை. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் பார்க்காததா? பணம் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலான்னு நினச்சாடாவன். என் தங்கச்சினா என்ன அவனுக்கு அவ்வளோ கேவலமா? ஒரு நாள் என்கிட்ட தனியாக மாட்டினான். அவன் போக்கிலே போய் அவனை போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் பாண்டியா, வாடா வாடா வா 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 உட்கார். வா உட்கார்றா. என்னடா பாண்டியா, ஏதோ சொல்லிட்டு போனேன். ஆனால் சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்த பார்த்தியா? ஒரு கட்டிங் போடுறியா? அது உனக்கு கட்டிங்லாம் சொல்லுறாது, வாட்டிலே கொடுத்துட வேண்டியது தான். இந்த ஃபாரின் சரக்கு இருந்தா அடே அடா அடா அடே. அண்ணா, என்னை மன்னிச்சிருங்கண்ணே. நான் ஏதோ புரியாமல் உங்ககிட்ட சண்டை போட்டேண்ணே. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேண்ணே, நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு தோணுச்சுண்ணே. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேண்ணே. பரவாயில்ல விட்றா. அடி அடி. சேஸ் 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 அடி அடி அடி. எல்லாத்தையும் மறந்துடணும் விட. உனக்கு நான் இருக்கேன். என்ன வேணாலும் எப்போ வேணாலும் கேளு, நான் செய்கிறேன். என்ன புறா? பாண்டியா, இப்போ தாண்டா நீ பழைய பாண்டியா. இப்போ தான் யதார்த்தம் என்னன்றதை புரிஞ்சிட்டு இருக்க. இதை பார், மானம் மரியாதை கௌரவம் சுய கௌரவம் இதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும்டா. சவால் விடலாம், டைலாக் விடலாம், ஹீரோ மாதிரி பக்கம் பக்கமாக டைலாக் பேசலாம். அதனாலே வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. பணம், பணத்தோட மதிப்பு. நீ ஒருத்தங்கிட்ட 500 ரூபா கடன் கேட்டுப்பாரு, அப்போ தான்டா தெரியும். பணம் இருந்தா மாசு மாசு, இல்லைன்னா வெறும் தூசு. அதான் சொன்னேண்ணே. அதெல்லாம் எனக்கு புரியலண்ணே. கூட பிறந்த தங்கச்சி இல்லைண்ணே, அதான் கொஞ்சம் பதட்டமாயிட்டேண்ணே. பாண்டியா, இந்தா 2 கட்டு வச்சுக்கோ. நீயே யோசிச்சு பாரு, உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குடா. அன்றைக்கி நான் பேசும்போது உன் மேலே கையை வச்சேன், ஆனால் அந்த கையை நீ தட்டி விட்ட. இதே வேறு யாராக இருந்தால் கையை வெட்டியிருப்பேன். ஆனால் இப்போ உனக்கு கை மேலே பலன், கையில் பணம் வந்துடுச்சு பார்த்தியா? பணம் 10 செய்யணும்னு சொல்லுவாங்க, ஆனால் என் விஷயத்தில் 11 செய்யண்டா. சரி குடி 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 குடி. குர்ரா குடி. சரக்கு ஃபுல்லாக உனக்கு இறங்கிச்சின்னு வச்சுக்கோ, மொத்த கவலையும் பறந்து ஓடி போயிடும். உனக்கு என்னடா பிரச்சனை? உன் தங்கச்சியை பற்றி நீ கவலையாக இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலடா, அதுக்காக அதையே நினச்சிட்டு இருக்காத. பொழைப்பு நடத்த முடியுமா? அடுத்த வாரம் உனக்கு ஒரு டீல் தரேன், அதை பேசி முடி. அதுக்கப்புறம் நீ பார்த்து வச்சுக்க மாப்பிள்ள. நான் கொடுத்த 2 காட்டில் கடையை பிடிச்சி தாலி கட்ட வை. மேற்பட்டு ஏதாவது தேவைப்பட்டால் நான் செய்கிறேன், ஏன் கவலைப்படுற? இப்போ தான் எல்லாம் புரிஞ்சுண்ணே. அண்ணா, நீங்கள் ரொம்ப ஜீனியஸ்ண்ணே. இந்த உலகத்தில் உங்களை யாருமே சாய்க்க முடியாதுண்ணே. ஸ்டெடியாக இருப்பீங்கண்ணே.
டேய் மண்ணு திங்க போற உடம்புடா. மனுஷன் அனுபவிச்சா என்னடா தப்பு? நான் ஏதோ சபலத்தில் தொட்டுட்டேன். சரி இப்போ என்ன சொல்ற? ஏண்டா என் தங்கச்சி மண்ணு திங்கிற உடம்புன்னு சொல்லி டைலாக்கா பேசுற? என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்தல, அதான்டா உன்கிட்ட பணத்தை வாங்கி உன்னையே காலி பண்ண. டேய் என்னடா இவ்ளோ அசால்ட்டா ஒரு கொலை பண்ணிருக்க? டேய் அசால்ட்டா பண்றதாண்டா அசால்ட்டு. அதான்டா நான் பண்ணேன். இந்த கேஸ்ல சண்முகம் வச்சுக்கிட்டான். டேய் உண்மையாவே நீ பெரிய ஆள் தான்டா. இவ்ளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு சுமூகமா இப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்கியேடா. அண்ணன் சரகோப்பனை கொண்டது யார் தெரியுமாப்பா? யாரா? அதான் அண்ணன் கூடவே சுத்திட்டு இருப்பானே பாண்டியன் ஒருத்தன், அவன் தான்ப்பா. என்னடா இந்த நேரத்துல அவசரமா வர சொல்லிருக்க? அண்ணா ஒரு முக்கியமான விஷயம்ண்ணா, அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். என்னன்னு சொல்லு. சடகோபனை கொண்டது யாரு தெரியுமா? அதான் அந்த சண்முகம் தானே? அதான் தெரியுமே, அதுக்கு என்ன இப்போ? ஐயோ அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேண்ணே. ஆனா நம்ம அண்ணனை கொண்டது அவன் இல்ல. வேற யாருடா? அண்ணன் கூடவே சுத்திட்டு இருப்பானே பாண்டியன், அவன் தானே அண்ணனை கொண்டு இருக்கான். என்னடா சொல்ற? ஆமாண்ணா, அவனை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். தண்ணியை போட்டு உளறிட்டு இருந்தான். அதை கேட்டுதான் உங்களுக்கு போன் போட்டேன். அவனை சும்மா விட கூடாதுடா. இப்பவே போய் என்ன கொல்றடா. அண்ணா இருந்த எதா இருந்தாலும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு போனேன். இல்ல எங்கே போல வீட்டுல தான் ஏய் பரதமா. ஆமாடா. ஏய் ஒரு நிமிஷம் என்னடா அப்பா எங்கடா? அப்பா மேல இருக்காரா? தூங்கிட்டாரா? அதான் தெரியல. என்னடா விஷயம் சொல்ற? என்னடா விஷயம்? வா சொல்றேன். டேய் வீரா. டேய் வீரா. ஏய் வீரா. டேய் வீரா. ஏய் என்னடா டேய் வீரா, என்னடா விஷயம்? வீரா என்னடா பிரச்சனை? வீரா நம்மள வாடா சொல்றேன். என்னன்னு சொல்றா? அப்பா வீரா என்னடாச்சு? அப்பா டேய் சொல்றா, என்னடா பிரச்சனை? டேய் அப்பா அண்ணன் சரகோப்பனை கொண்டது யார் தெரியுமாப்பா? யாரா? அதான் அண்ணன் கூடவே சுத்திட்டு இருப்பானே பாண்டியன் ஒருத்தன், அவன் தான்ப்பா.
பண்ணக்கூடாதுப்பா. டேய் அவனை வெட்டி சம்மதியாக்காம விட மாட்டேன்டா. வாடா போலாம். ஏய் என்னப்பா இல்லடா நின்னுங்கடா. அப்பா என்ன பண்ண யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க பாப்பலாம். அவனை வெட்டி பலி பணம் விட கூடாதுப்பா. உடனே அவனை போட்டுடணும். வாங்க பாப்பலாம். என்னப்பா ஏய் யாருன்னு சொன்ன? பாண்டியனா? அவனேதாப்பா. அவன்தானா நீ கோட்ல சண்முகத்தை பார்த்தேன்னு சொன்னான்? அவன்தாப்பா அவனேதான். சடகோபன இந்த பையதான் கொண்டிருக்கானா? என்ன பண்ண யோசிச்சுட்டே இருக்கீங்க? அவனை கண்ட தூரமா வெட்டி போடணுமா? வாங்க பாப்பலாம். டேய் டேய் பாண்டி டேய் பரவாயில்லையா வரலையா? இவனடா அடிக்கிறீங்க ஐயா தப்புன்னு எதுக்கு அடிக்கிறீங்க சொல்லுங்க. என் பையனை கொண்டது நீதானல? சொல்ல சொல்ல ஐயா ஐயா சொல்ல. இல்லைங்கய்யா நான் போய் எப்படிங்க ஐயா? ஏல ஐயா ஒன்றும் செய்ய மாட்டேன். மரியாதையா ஒத்துக்கோ. உண்மையை சொல்லு. பா இவங்கிட்ட போய் என்ன கிஞ்சிட்டு சும்மா இருடா. சும்மா சொல்லடா. ஐயா ஒன்னது நீ தானல? சொல்ல போறியா இல்லையா நீ? ஐயா சொல்லு. எப்படியோ இழந்துட்டேன். எப்படியோ இழந்துட்டேன். போய் தொலைறான் போ. எப்படியோ போயிட்டான். என்ன பண்றது? ஆனா கொன்னது நீதான். உன்னை என்ன பண்ணலாம்? என்ன பண்ணீங்க? அவங்கிட்ட போய் பேச்சு நடத்திருக்கீங்க. அவனை அடிச்சு கொல்ல வேணாமா? ஐயா 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 இல்ல ஐயோ இல்லைங்கய்யா தங்கத்துக்கிட்ட தப்பா வந்துக்கிட்டாருங்கய்யா. அது கேட்க போனங்கய்யா. அதான் கோவத்துல அப்படி பண்ணிட்டேங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்கய்யா. எத்தனை மணிக்கு? அவன் என் பிள்ளை இல்ல. என் பிள்ளை போயிட்டான்ல. போயிட்டான்ல என் பிள்ளை. ஆமாயா 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 நீ நல்ல கொன்ன என் பிள்ளைய. பண்ணிட்டேங்கய்யா. என்ன விட்டுருங்கய்யா. என்னத்த செய்ய மாட்டேன். உன்னை என்ன பண்ணலாம்? என் பையனை கொண்டதுக்காக உன்னை என்னடா பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லல. சொல்லல. கொலை பண்ணிடுங்கய்யா. என்ன கொலை பண்ணிடுங்கய்யா. சொல்ல சொல்ல சொல்ல. ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா. என் குடும்பத்துக்கு வந்து என்ன மன்னிச்சிருங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்கய்யா.